2 டேஸாக வந்து நாங்கள் இந்த ஸ்டேயில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து எங்கள் அக்கா மாமா ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் ரூமே வந்து காட்டல இல்லையா, ஸோ நம்ம ரூம் டூர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எல்லாமே பேக் பண்ணியாச்சு, ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸோ இங்கே வந்து ஒரு கபோர்ட் ப்ளஸ் இந்த அயனிங் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, நிலன் குட்டி, ஓய் வா 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 வா. மனமும் பேக் பண்ணிகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் ட்ரிப்புக்கு வந்தீங்கன்னா இதான் வேலை. பாருங்க, இவன் தான் வேலையே இந்த பையன்தான். ஸோ அவனுக்கு சமைக்கிற சாமானெல்லாம் வந்து கடைசியில் பேக்கிங்காக க்ளீனிங் பண்ணுறாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பாத்ரூம், வாஷ் பேஷன், பாத்ரூம். அப்படியே உள்ள நேராக வந்தீங்கன்னா இங்கே ஒரு மிரர். ஹாய். ஸோ இங்கே டேபிள். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, ப்ளஸ் வந்து இது ஒரு சோஃபா. ஸோ இந்த சோஃபாவை வந்து நம்ம அப்படியே பெட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 நாளும் இங்கே தான் படுத்தேன். ஸோ குழந்தை வச்சுருக்கிறதுனால மனோ அண்டு நிலன் வந்து இங்கே படுத்தாங்க. ஸோ அப்படியே வந்து இங்கே நம்ம இந்த விண்டோ ஓப்பன் பண்ணோன்னா வெளியே பார்க்கலாம். ஸோ அப்படியே வியூ வந்து நமக்கு தெரியும். அப்புறம் இங்கே ஒரு எல்ஜி டிவி வச்சுருந்தாங்க. இந்த டிவி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே ஒரு மாதிரி வேலை செய்யாத டிவி வச்சுருப்பாங்க. இது நல்ல ஃபுல்லி ஸ்மார்ட் டிவி ப்ளஸ் நல்ல பெரிய இன்ச்சு. ஸோ ஒரு 43 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு வியூவிங். அப்படியே நம்ம இப்படி வந்தோன்னா பால்கனி. ஸோ பாருங்கள், இங்கே எடுத்த ஃபோட்டோ போல் இருக்குது. ஸோ இங்கே எல்லா ரூம்லேயும் ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் நல்ல பெரிய பால்கனி, நல்ல ஒரு 4 பேர் உக்காந்துச்சு நல்ல ஒரு சாட் அண்ட் சரக்குலாம் அடிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே வியூ. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தோன்னா மேலே வந்து 3 பெட்ரூம்ஸு ப்ளஸ் வந்து கீழே 2 பெட்ரூம்ஸு. இதுக்கு மேலே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே ஒரு பார்ட்டி மாதிரிலாம் கூட பண்ணலாம். அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு கூப்பிட்டு போய் காட்டுறேன். நம்ம அப்படியே மேலே போகணுன்னா ஒரு ஓப்பன் பார்ட்டி ஹால். நான் மேலே வந்து போகல, அதனால நான் வரேன். சும்மா ப்ளே ஏரியா மாதிரி. ஸோ கம்ப்ளீட்லாம் ஒரு ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது இங்கே. ஒரு வியூ. ஸோ ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த வியூ அப்படியே சுற்றி 360 டிகிரி பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்காங்க விளையாடுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க, சம் கேம். ஓகே, கேரம் வச்சுருக்காங்க. ஸோ கேரம் விளாட்லாம். ஸோ அவ்வளோதான், நம்ம கீழே போகலாம். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு, கார்லேயும் லோட் பண்ணியாச்சு. கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது, அது ஃப்ரண்ட்லேயே வச்சுப்போம். அம்மா, எனக்கு ஆக்சுவலாக சுத்தமாக உடம்பு சரியில்லை. ஸோ இந்த பசங்களை மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்டேவோட கம்ப்ளீட் வியூ. ஆக்சுவலாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே வந்து ஒரு காஃபி பிளான்ட்டோடைய அந்த பிளான்டேஷன் நடுவில் தான் இந்த ஸ்டேவே இருக்குது. ஐ திங்க் இந்த ஓனர்னு வந்து அந்த ஃபஸ்ட் டே அந்த நைட்டு பேசிகிட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் தான் இந்த இடம் ஓன் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த காஃபி பிளான்டேஷன்ஸு ப்ளஸ் இந்த ஸ்டே வந்து வச்சுருக்காரு. ஸோ நம்ம இருந்த ரூம் வந்து இந்த 2 ரூமு. ஸோ மொத்தம் 6 ரூம். ஸோ நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்.
ஸோ உங்களுக்கு வேணும்னா நியூட்ஸ் ஹோம் ஸ்டே வந்து புக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் இங்கே காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் இதோட பேர், நவுட். நம்ம கூட ட்ராவல் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கேட்கலாம். சுகனேகா சொல்லு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இங்கே ஸ்டே பண்ணது? ஆக்சுவலி இந்த ஸ்டே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா நாங்கள் காஃபி பிளான்டேஷன்ஸ் என்ன கேட்காது, இதுங்களை கத்த வச்சுக்கிட்டு என்ன கேட்காது. தனியா வந்து கேட்குறேன்னா கேளு. இவனுக்கு பார்த்தீங்கல்ல, என் கூடவே வந்து நான் ஒரு டைனோசர் வச்சிருக்கேன். இது டைனோசர் நம்பர் 1, இது வந்து குட்டி டைனோசர், அது மிடில் டைனோசர். அது இப்போ ஏதோ தண்ணி கத்தி முடியல. இந்த ஸ்டே எப்படி இருந்துச்சு, உனக்கு பிடிக்குதா? இப்படிதான் இருந்தது இந்த ஸ்டே. நீ சொல்லு மாடம், உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. கழுவுனேன் ஊட்டினேன் அப்புறம் அப்படி டிராவல் போனதுக்கு சொல்லாம. மாமா எப்படி இருந்துச்சு இந்த ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சுப்பா. ரிலாக்ஸ் பண்ணி நான் இன்னும் 45 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து என்னால பாத்ரூம்ல உட்கார முடியல. ஓகே, ஒரு பிக் எடுத்துரு. கிளம்பியாச்சு. நிலான் இந்த ஸ்டே எப்படி இருந்துச்சு, உனக்கு பிடிச்சிருக்கா? கையை வைக்கிறாங்க. சரி சொல்லு, இந்த ஸ்டே பிடிச்சிருந்ததா? டான்ஸ் 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 ஆடுதே. டே 2 எஸ். ஓகே. டே 2 நாங்கள் வந்துட்டு நர்சரி வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான். இங்கிலீஷ் ஐவி தானே? ரியல் பிளான்ட்டா? ஆமாம், இங்கிலீஷ் ஐவி தான், ரியல் தான். இதெல்லாம் செம்மையாக இருக்கும், பார்க்க வச்சா செம்மையாக இருக்கும். பீஸ் லில்லிஸ். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கேக்டஸ். டாஃபடில்ஸ் ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் வச்சா அழகாக இருக்கும். நம்ம வந்து பொக்கே இதில் கூட வச்சுக்கலாம். அதை வாங்குவோம். அழகாக இருக்கு. ஃபிடிலி ஃபிக் தானே இது? ஃபிடிலி ஃபிக் பெருசாக இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குது. ஃபிடிலி ஃபிக் ஒன்று பாருங்க, பாவாக இருக்குது, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து லிவிங் ரூமில் வச்சோம்னா, ஆனால் நம்ம சாமானே ஜாஸ்தியாக இருக்கும், பசங்க சாமானே ஜாஸ்தியாக இருக்கும். அதில் இதெல்லாம் வைக்க முடியாது. அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பீஸ் லில்லி. வாவா இருக்கு. இங்கேருந்து ஏதாவது ஒன்று வந்துட்டு கூட்டிகிட்டு போய் அதுக்கு வாக்கு கொடுத்து கூப்பிட்டு போவோம் நாங்கள், உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு. அங்கே போய் என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. ரெண்டு அழகாக இருக்குது பிளாஸ்டிக் பூ. வாட் ஆர் தீஸ்? ஆர்கிட்ஸ். ரொம்ப பிடிச்ச பிளான்ட்னா இவன் தான். என்ன பண்ணாலும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருப்போம். நானே இந்த மாதிரி வந்துட்டு வச்சுங்க. இதில் 2 இருக்குது. இது ஒன்று, பிளாக் கலர் ஒன்று. பிளாக் இல்லை என்கிட்ட. இப்போ அக்கா வாங்கினாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒன்று வந்துட்டு எடுத்து நட்டு வச்சு வளர்த்துப்பேன். எனக்கு இது நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை கொண்டு போயிட வேண்டியது தான் வீட்டுக்கு. ஓகே, திஸ் ஒன் I'll take this one. Yeah,
இதை வாங்கிட்டேன். ஒரு இதை எடுத்தாரு, எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிட்டேன். இது என்னன்னு தெரியல, எதுவும் அழகாக இருக்குது. அம்மாவுக்கு ஏதாவது வாங்கணும், எது வாங்குறதுன்னு தெரியல. இதை பாருங்களேன், ஃபிடிலி ஃபிக் வந்து அங்கே இருந்துச்சு, 2-3 இருந்துச்சு. நான் அதை எடுத்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஹார்ட் பிளான்ட்ஸ். நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோன்னா கூட வாட்டர் பண்ணிவிட்டு நம்ம வச்சோம்னா இருக்கும் ரொம்ப நாளைக்கு. எனக்கு அந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான் பிடிக்கும் ஜென்ரலாகவே. ஸோ இது அழகாக இருக்குன்னு வாங்கியிருக்கேன். இது சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கலாம். அண்ட் இங்கிலீஷ் ஐவி, இதுவும் எனக்கு ரொம்ப நாளாக வளர்க்கணுன்னு ஆசை. இது ஒரு மாதிரி இதோட லீவ்ஸ் பார்த்தீங்களா இப்படி இருக்கும். காட்டுற பாருங்க, இந்த மாதிரி வரும். இது நம்ம ஊரில் ரொம்ப இருக்காது, அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் கீப் 2 plants here. இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ கூர்க்லேருந்து மைசூருக்கு வந்தாச்சு. வர வெளியே லஞ்செலாம் சாப்பிட்டோம். அங்கே மைசூர் பேலஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ பேலஸ்குள்ளே என்ட்ரி ஆகணும். இப்போ வந்து நம்ம மைசூர் பேலஸ்க்கு வந்தாச்சு. ஸோ கார் பார்க்கிங்கில் இருக்கோம். காரை பார்க் பண்ணிவிட்டு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டியது. தேமித்ரன் ஹாய் சொல்லு. எங்கே வந்திருக்க? மைசூர் பேலஸ். இங்கே என்ன ஸ்பெஷல் தெரியலையா? மைசூர் பேலஸ். மைசூர் பேலஸ்ல என்ன ஸ்பெஷல் கேம்? ஸ்பெஷலிஸ்ட்னா இது எப்படி கட்டியிருக்காங்க, ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்து. இதுதான் பேலஸா? அங்கே வந்திருக்கோம் நம்ம பேலஸ்க்கு. ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணாத, ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. எது மைசூரில்? வீடியோ. அவனுக்கு விளையாடுறதே வந்து எதுனா ட்ரைபாடோட, டிஜேயோட ட்ரைபாடு. இதை வச்சு தான் விளையாடிக்கிட்டு இருக்கான் அவன். அப்புறம் எப்படி vlog பண்ணுறது? ஓடு 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 ஓடு. ஃபேமஸ் நிலனு கட்டி. என்னடா கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குல்ல? ஏன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? டஸ்ட்பின்லலாம் கை வச்சுட்டு வரான். எடுங்க. கார்லேருந்து எடுத்துலாம் மாட்டிக்கிட்டு வந்தேன், எதுக்குன்னு தான் தெரியல. இங்கே கலட்டி வச்சுட்டு போகணுமா? ஈஸியாக தெரியுது கேமராவில். உள்ளே வந்துட்டோம். இதுதான் பேலேஸு. சந்த வழியாக தப்பிச்சு போகலான்னு பார்க்குது என் பையன். பார்த்துருந்துச்சு இவ்வளோ வாழ்ந்துருக்காங்க. எப்படி இருக்கு? உடனே நீங்கள் ஒரு ஜோதா அக்பரோ இல்லை ஒரு தீபிகா படுக்கோன் படம் ஒன்று வருது, அந்த மாதிரி போட்டு இது பண்ணிக்கலாம். அந்த ஃபீலுக்கு வந்துடுவீங்க நீங்கள். அதை தான் சொல்ல வரேன். மியூசிக் போடு முன்னாடி. வாவ், பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கு. ஓ மை காட், என்னடா இப்படி இருக்கு? இங்கேடா வாழ்ந்துருக்காங்க. செம்மையா இருக்கு. பேலஸ் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பெட்ரூம் எப்படி இருக்குது இங்கே? மைசூர் பேலஸ். ஸோ இங்கே வந்து அவங்க பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பெயிண்டிங்ஸாக ஃபோட்டோஸான்னு தெரில. ஐ திங்க் இதெல்லாம் ஃபோட்டோஸுன்னு நினைக்கிறேன். ஜெயலக்ஷ்மி அம்மாயாவாரு. ஓகே, இதெல்லாம் ஃபோட்டோஸ் தான். ஃபோட்டோஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் ரெண்டுமே வச்சுருக்காங்க.
பிக்சர்ஸ் ஆஃப் த ராயல் ஃபேமிலி. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த வீட்டில் அந்த தூணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எடுத்திருக்கிறதுன்றது தெரியுது. ஸோ இங்கே தான் நிற்க வச்சு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அதை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்படி தான் இருந்திருக்கு. இதெல்லாம் ரியல் பெயிண்டிங்ஸ். இங்கே பாருங்கள், அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க போல இருக்குது. இதெல்லாம் அவங்க பயன்படுத்தின பாக்ஸஸ் தான் போல. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. தேவ், இப்போ நம்ம இதை வந்து பார்க்குறோம்ல, இந்த மாதிரி நீ வாழ்ந்த இடத்த அடுத்த ஜென்ரேஷன் மக்கள் வந்து பார்க்கணும் தேவ். அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து தெரு தான். இது வேற ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு உயிரை வாங்குது, வேணும்ட்டு அது உள்ளே போயிடுதுடா. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து அவங்க ராஜாஸ்லாம் வந்து வெளியில் போவாங்க. யானையில் போயிருக்காங்க, குதிரையில் போயிருக்காங்க, மாட்டு வண்டியில் போயிருக்காங்க. இங்கே பாருங்கள், எலிஃபேண்ட்ஸு, குட்டி போட்ட எலிஃபேண்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து பெயிண்டிங்காக வந்து இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்ததா இல்லை வந்து ஆஃப்டர் தட் இவங்க கொஞ்சம் கரெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஸோ அது ஏன் நான் சொன்னேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், லிஃப்ட் இருக்குது. அதான் எனக்கும் புரியல. ஸோ அந்த காலத்துலேயே அவங்க லிஃப்ட்லாம் வச்சு வாழ்ந்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அதான் இந்த பேலஸ் வந்து ஆஃப்டர் தட் வந்து மாடிஃபை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ மாடிஃபை பண்ணி தான் வந்து நம்ம இப்போ பார்க்குறது. ஸோ அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இட்ஸ் மாடிஃபைடு, இட்ஸ் நாட் த பியூரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். பட் ஸோ அவங்க உட்காந்துருந்த சேருங்கெல்லாம் இது உள்ள வச்சுருக்காங்க போல இருக்குது. சில்வரா? ரியல் சில்வரா? அப்பா, ஓகேலாம் பாருங்க. ப்ளூ கலரில் ஒரு பிளேஸ் இருக்கு. ஓ மை காட், ராஜா தோ இருக்காரு. ஐயோ, எவ்வளோ இன்ட்ரிகேட்டாக இருக்குது. அங்கே பாரு, அதில் மான்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஒன்று இருக்குது போல் இருக்குது பில்லர்ஸில். தெரியுதா? ஆமாம், கோயில் ஒன்று இருக்கு. இங்கே இந்த குட்டி பச்சான் இருக்கான். என்னம்மா பண்ணுறீங்க? ஸோ இதுதான் வந்து பேலஸோட மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம அங்கே உள்ளலாம் அங்கேருந்தே எடுத்துருப்போம். நல்லா இருந்துச்சு. நிறைய ஆர்ட் ஒர்க் ரசனையோடு இருந்திருக்காங்க.
ஆடோட ஒர்க்னா எப்படி சொல்கிறாங்க? ஆடோட ஒர்க் அதான் இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு வந்து தெரியாது. வீட்டில் வந்து ஒரு பூச்செடி வச்சு எல்லாம் காஞ்சி போகுது அப்படின்வாங்க. அதனால் இவங்களுக்கு இந்த இதெல்லாம் ரசனைலாம் தெரியாது. அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா தெரியும். எனக்கெல்லாம் வந்து என்ன தெரியுமா, இந்த மாதிரி அடுத்த வேற ராஜாங்க வந்து வாழ்ந்த இடத்த போய் பார்க்கறது வந்து எனக்கு விருப்பம் இல்லை. வேற என்ன? நான் வாழ்ந்த இடத்த இந்த மக்கள் அடுத்து வர ஜனங்க வந்து சந்ததிகள் வந்து பார்க்கணும். பட்டாசா நான் வெடிக்கிற 10,000 வாழா. ஸோ அந்த மாதிரி நான் வாழணும், அந்த மாதிரி எடுத்துக்காட்டா இருக்கணும் என்னோட மக்கள். விளையாடிட்டு இருக்கா. ஸோ அதை தான் வந்து நான் விரும்புகிறேன். ஸோ இது வந்து நான் இன்னொருத்தவங்களோட வாழ்ந்த இடத்தையோ இதையோ போய் பார்க்கறது வந்து எனக்கு பெருசாக விருப்பம். நல்லா ஓகே, ஆர்டிஸ்டிக்கா இருக்கு. ஓகே இரு, இதெல்லாம் வந்து சுகன்யாக்காவை கேட்டதான் அவங்க சுகனேகா நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா இது ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக் வே ஆஃப் லுக்கிங்கில் பார்க்குறேன். ஏன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கு. ஒரு அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பிருந்தாவன் கார்டன்ஸா அதுக்கு வந்து போகிறோம்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. ஃபேமிலியாக நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அக்கா அதை காட்டுங்க. ஃபேமிலியாக வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. இட் வாஸ் நைஸ். ஸோ இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பிளேஸில் வந்துட்டு போகிறோம். பாய்ஸ் எல்லோரையும் வந்துட்டு இப்படி கேரி பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். தேவ் உன்னையும் தூக்கணுமா தேவ்? ஐயோ சுகன்யாக்கா மைண்ட் வைஸ் என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குனே வந்துருக்கீங்க. அவனை எடுத்துரு. புடடா முரளி இங்க பாரு. ஐயோ இதுல தொப்பெல்லாம் காட்டிட்டு நிக்குது. ரொம்ப சின்னதா தெரியுது இல்லையா? எங்களுக்கு செம்மையா இருக்கீங்க வந்து பாக்குறதுக்கு. சூப்பர் நைஸ். ஓகே, பிருந்தாவன் கார்டனோடைய என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. அம்மா டயர்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. என்னாச்சு? இதான் மேலேயே உட்காந்து படுத்துக்கிட்டே வருது இந்த பையன். உட்காந்துட்டா படுத்துட்டா இப்படியே சாஞ்சிக்கிட்டே வருது. ஏன் நாங்கள் வந்தோம், இது உள்ளே எப்படி வர்றது என்னானே தெரியாமல் வந்தோம் ஆக்சுவலாக. எப்படியோ வந்துட்டோம். ஆனால் இந்த குஞ்சான்லாம் வச்சுன்னு முடியல பாருங்கள், எங்கேயோ போகுது, எனக்கோ அடிக்குது. மழை சாரல் மாதிரி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பண்ணுறதுக்கு போகிறான் அவன். லேசர் ஷோவா? வாட்டர் ஷோ, லைட் ஷோ, அந்த ஷோ அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஹார்ட் மாதிரி ஏதோ வருது. வரைக்கும் நம்ம இருந்தோம்னா நம்ம சட்னி தான். ஆமாம், தண்ணி அடிக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக தூரமாக இருந்து பார்த்தா தான் தெரியுது நல்லா. அங்கே போய் நீங்கள் பார்க்கலாமா? ஐயோ மக்களே, பார்த்து போங்க மக்களே. நேற்று அவசரமாக நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தோம். அது விளாக் பண்ணுமான்னு கூட தெரியல எனக்கு. பிகாஸ் ரூம்ஸ்லாம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நாங்கள் போட்ட ரூம் வந்து கேன்சல் ஆகி டேட்டு மாதிரி ஏதோ நடந்து இங்கே வந்து மைசூரில் போஸ்ட் கொடுக்குறாங்க. டேடி அண்ட் சன் இங்கே வந்து போட்டோம் கடைசியாக. இது வந்துட்டு ஃபோரம் மால் நினைக்கிறேன், இங்கே இருக்க ஃபோரம் மால் நினைக்கிறேன். இங்கே எங்க வர நீ, எதுக்கு வர நீ?
சரி. என்ன ஆச்சு அப்போ? அப்படியா? ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் பண்ண அம்மாக்கு. ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் பண்ணி காட்டு அம்மாக்கு. பண்ண மாட்டியா? தெரியும் தெரியும் எனக்கு. இவ்வளோதான் இருக்கேன். ஆமாம் வேணும். இந்த ரூமுக்கும் ஒரு பாய். தேங்க்யூஸ். வரும் கிளம்பு. அங்கே ஃபேஸ்லேயே ஸ்வைப் பண்ணுறாரு ஒருத்தர். எல்லாம் ரெடியா? ஐயோ இது இந்த ஆப்பிளை சுற்றி வச்சுன்னு சுற்றி. எஸ் வி ஆர் ரெடி. போலாம். சிதுக்குட்டி ரெடி அடி. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். கார்டு எடுக்கல. ஐயோ வெளியில் ஒரு டைனோசர் கூட்டம் இருக்கு. டைனோசர் நம்பர் 1. ஏய் எங்கடா அவன்? சித்தார்த் எங்கடா? ஸோ இப்படி தான் ஹார்ட் அட்டாக் கொடுப்பானுங்க. டைனோசர் நம்பர் 2, டைனோசர் நம்பர் 3, மினி டைனோசர் இது. எப்பா ராஜா, அந்த ஆப்பிளை யாருப்பா சாப்பிட்றது? இப்படி கீழே போட்டு போட்டு அதை என்னமோ பண்ணிருக்க. போடா போய் கண்டுபிடிப்பியாண்டா அவனை. போங்கடா. அவனுங்க போனானுங்க. இது எதுக்கு போகுதுன்னே தெரியல எனக்கு. இந்த ஆப்பிளை எத்தனை தடவை இந்த பையன் இந்த ஆள் வேலை கீழே போட்டுச்சு தெரியுங்களா? போட்டதானே? இது ஒரு டைனோ, குட்டி டைனோ, இது பெரிய டைனோ, அது மினி டைனோ. எங்கேயோ ஓடுது. ஆக்சுவலாக நேற்று நைட்டும் இங்கே தான் வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். ஸோ அது எங்கேயோ போயிடுச்சு. நம்பர் 2, நம்பர் 3 நீலன் வந்து பூரி சாப்பிட்டான், நான் வந்து தோசை சாப்பிட்டேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து திரும்ப கிளம்பிட்டோம். ட்ரிப்பு முடிய போகுதுன்றத பேசிட்டு போகலான்னு நினச்சேன். அதுதான் இப்போ நாங்கள் திரும்பவும் வந்துட்டு ஓசூர் போயிட்டு ரிலேட்டிவ் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சென்னை போகிறோம். எப்படி வந்தோமோ அப்படியே போகிறோம் ஆக்சுவலாக நாங்கள். அவ்வளோதான். நீ அந்த டி-ஷர்ட் போடல. What are you saving that t-shirt?